கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாண் சமுதாய மக்களில் இன்றைக்கு நீண்ட நாளாக மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆவணப்படைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சாதிய வன்மத்தோடு ஆணவ கொலை செய்ய துர்சித்தை கண்டித்தும் தந்தை கவிதைக்கு இரங்கல் செய்தி தெரிவிக்கும் வகையிலும் நாம் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது உலகெங்கிலும் பரவியிருக்கும் ஓட்டுநர்களின் ஒருமித்த நிலைப்பாடுகளிலிருந்து இன உணர்வென சமுதாய உணர்வென சங்கமித்து நிற்கும் சென்னை வாழ்த்தியாகி இம்மானுவேல் சேகரனார் ஓட்டுநர் நல சங்கம் என்று உருவெடுத்து அரசாங்கத்தினருடன் பதிவாகி உள்ளது. அடுத்தபடியாக இதனை முன்னெடுத்து செல்ல நமது சங்கத்தின் தலைவர் அண்ணன் திரு ரவி திரிசூலம் அவர்களை வரவேற்புரையாற்ற உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கரகோஷங்கள். அனைவருக்கும் வணக்கம். சென்னை வார்த்தையாக இம்மானுவேல் சேகரன் ஓட்டுநர் பயன் அனைத்து உறவுகளுக்கும் முதல்ல என்னை தலைவராக தெரிந்ததுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனமாற. மற்றும் அனைத்து இந்திய தேவேந்திரகுல வேளாண் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் அண்ணன் திரு கே முகவே அவர்களையும், தேவேந்திரகுல வேளாளர் தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் அண்ணன் சிவகுமார் அண்ணன் அவர்களையும், பாரதிய ஜனதா செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் திரு கண்ணையா அவர்களையும் மற்றும் தலைமை நிர்வாகிகள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதலில் சங்கம் சார்பாக வருக என வரவேற்கிறேன். இன்று தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பிறந்து வளர்ந்து இன்று சென்னையில் ஒரு இடத்தில் கூடியிருக்கிறோம் என்றால் சென்னை வாழ் தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒற்றை புள்ளியில் தான் இணைந்திருக்கிறோம்.
இதே ஒற்றுமையோடும் உணர்வோடும் சமுதாய நலனோடும் நம்ம செயல்பட்டு சங்கத்துக்கு என்னையோ சமுதாயத்துக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து சங்கத்தையும் சமுதாயத்தை வளர்ப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சங்கத்தின் கௌரவ தலைவர் அண்ணன் கண்ணையா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். பலத்த கரகோஷங்களுடன் இந்த சங்கத்தினுடைய ஓராண்டு நிறைவு விழா, 2வது ஆண்டு துவக்க விழா. இந்த ஓராண்டுக்கு இடையில் உங்களுடைய தலைவர், செயலாளர், நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட்டார்கள், எவ்வாறு சங்க உறுப்பினர்கள் செயல்பட்டார்கள் சேர்ந்திருக்கோம். இதெல்லாம் தெளிவாக நீங்கள் முதல்ல பேசுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் நடைமுறைக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தராக உங்களுடைய சங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, இந்த சங்கத்தில் இன்னும் நல்லா இருக்கணும், இதை மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும், உங்களுடைய கருத்துக்களை முதல்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். அதான் நல்லா இருக்கும், அதான் நல்லா இருக்கும். நமது செய்தி தொடர்பாளர் அண்ணன் பெருமாள் அவர்களை மேடைகள் முன்னெடுப்புகளை உங்கள் கண் உரை நிகழ்த்துவதற்காக சங்கத்தின் உறுப்பினர்களாக உழைத்துக் கொண்டிருக்கும், பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது சங்க உறுப்பினர்கள் இன்றைய வேலையை புறந்தள்ளிவிட்டு இன உரிமைக்காகவும் ஒற்றுமைக்காகவும் எங்கு நமக்காக வந்து அமர்ந்திருக்கும் நமது சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக மேடையில் வந்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பணிகளுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அண்ணன் கருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ராமர் அவர்களை மேடை கலைக்கிறேன். சென்னை வாழ் தியாகி இமானுவேல் சேகரனார் ஓட்டுநர் நலசங்கத்தில் பயணிக்கும் என் ரத்த சொந்தமான அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வர முடியாத நண்பர்களும் நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க, என்னால் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் ஊரில் இருந்து இந்த ஒரு சங்கத்தை புறக்கணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஊரில் இருந்து சில பேர் 5000 ரூபாய் செலவு பண்ணி டீசல் போட்டு நிறைய பேர் இந்த ஊரில் இருந்து இந்த விழாவை சிறப்பிக்கணுன்றதுக்காண்டி வந்த அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரியப்படுத்துகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சங்கத்தில் ஃபஸ்ட்லேருந்து நல்லா இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நிறைய குறைகள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். என்னோட உரையை லாஸ்ட்டாக பதிவுபடுத்துகிறேன். வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி. நமது சங்கத்தில் அடுத்தபடியாக தனது கருத்துக்களை பதிவு செய்ய அண்ணன் மாயகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சென்னை வாழ் தியாகி இமானுவேல் சேகரன் ஓட்டுநர் நலசங்கத்தில் பயணிக்கும் அனைத்து என் ரத்த சொந்தங்களுக்கும் இந்த முதலாம் ஆண்டு
முடிவு விழா 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் கண்ணையாண்ணன் அவர்களையும் முகவை கே அவர்களையும் அண்ணன் லயன் சிவகுமார் அவர்களையும் நான் பயணிக்கும் சென்னை வாழ் ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சங்கமானது சிறு ஒரு புள்ளியில் ஆரம்பித்து இவ்வளவு பெரிய தோற்றமாக உருவாயிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ஓட்டுநர் நலச்சங்கம் என்பது ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் பாதுகாப்பை தரக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ நம்ம மணியண்ணன் கூட தெரியும், நம்ம கேட்க நடந்தது. ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று குரூப்பில் போட்டோடனே எல்லாரும் போய் அங்கே போய் முடிஞ்சவங்க போய் நின்னாங்க. அதனால இந்த சங்கம் என்பது உறுப்பினர் அனைவருடைய பாதுகாப்பின் நலனே. அதனால எல்லா உறுப்பினர்களும் தங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உறுப்பினர் அனைவருக்கும் என்ன பொறுத்தளவு நல்ல அருமையாக செயல்படுகிறார்கள். அதனால யாரும் சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்தாலும் அதை ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்மளது பயணம் எதை வெற்றி அடைகிறோமோ அதை நோக்கி பயணிக்கணும். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வு எல்லாத்துக்குமே இருக்கத்தஞ்சு. ஒரு குடும்பம்னு இருந்துச்சுன்னா ஆண் பெண்ணு ஏற்றத்தாழ்வு இருக்கத்தஞ்சு இல்லைங்கள. அதனால எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு நம்ம சங்கத்தை எப்படி முன்னேற்றங்கிறத மட்டும் நம்மளோட குறிக்கோளாக இருக்கும். அப்புறம் அதை சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்கன்னா அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளஸ் பாயிண்ட் ஏதோ அதை மட்டும் ஏற்கனவே நடங்க. நல்லபடியாக இந்த சங்கத்தை வழிநடத்துவோம். என்னோட சிறை இது எல்லாரும் நல்லபடிய வாழ்த்து. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் உறுப்பினராக இருந்து இப்போது பொதுக்குழு உறுப்பினராக பதவியேற்ற அண்ணன் வெள்ளப்பாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வந்து உரையாற்றுமாறு உங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். கம்மியா இருக்கு. அந்த அளவு இன்னும் நிறைய பேர் வரணும்னு இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக யாரும் பார்த்திராத அண்ணன் நமது பால்ராஜ் திரிசூலம் அவர்கள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் கலந்து கொண்டு சிறப்பிப்பார். ஆனால் அவரை எவரும் பார்த்திட முடியாது. ஆகவே அவரை அறிமுகம் செய்து இந்த சங்கத்தில் உரையாற்ற மிக அன்புடன் அழைக்கிறேன். இதில் உரை நிகழ்த்திய ஆர்வப்பட்டவர்கள் மற்றும் பேச அனுமதி நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம்.
வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா பேச மாட்டோன்றதை விட புதுசா சில நண்பர்கள் வந்து நம்ம சங்கத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. அந்த புதுசா வந்த நண்பர்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன பேசணும் வந்து பேசுங்க. பாலமுருகன் நங்கநல்லூர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுமாறு அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல காலை வணக்கம். என் பேர் நங்கநல்லூர் பாலமுருகன். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ சங்கத்தி கலந்தது கிடையாது. தவறாக இருக்காதீங்க. இப்போ வந்து பெரியவர்களுக்கு முதல்ல காலை வணக்கம். போராட்டம்னா முதல்ல ஓகேவா அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ கொரோனா வந்து நம்ம வந்து எதுக்காக ஒன்றா இருக்கக்கூடாத மட்டும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்ம வெளியில் ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வருவாங்க. கட்சியை பற்றியோ இல்லை சகஜமாக நம்ம குறைய பற்றியோ அதுவும் இருக்கக்கூடாது. ஒரு பணம் விடுதல் வாங்கல் வந்து தனிப்பட்ட பொண்ணுன்னா தனிப்பட்ட முறையில் தான் இருக்கணும். அதை உள்ள கொண்டு வரக்கூடாது. நம்ம எதுக்காக உள்ள இருக்கிறத மட்டும் யோசிச்சா இருக்கணும். அதை மட்டும் பேசுங்க. உள்ள வேற எதுவும் பேசாதுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து குறை இருக்குன்னா அது என்ன ஒரு கோபத்தை பேசுங்க. அது சொன்னாதான் தெரியும். அது ஒருத்தர் மேலே உள்ள மனக்கசப்பு இருக்குன்னா அதை சொன்னோம்னா மற்றவங்களுக்கு தெரியாது. கடை வந்து தனிப்பட்ட முறை தான் இருக்கும். அதனால் யார் எந்த வெளிப்படையாக சொல்லுங்க. அது பின்னாடி நம்ம அதை கூட்டிட்டு அதை போய் செயல்படுவாங்க. அதை மட்டும் சொல்ல நன்றி. அடுத்தபடியாக அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து வருகிறது. அனைவரும் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். நன்றி. முதலில் தலைவர் திரு ரவி திரிசூலம் அவர்கள் முதலில் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள ஐயா கண்ணையா அண்ணன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் வேல்முருகன் அவர்களை அழைக்கிறேன். துணைத் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. அடுத்தபடியாக துணை செயலாளர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் பெருமாள் அவர்கள் செய்தி தொடர்பாளர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக
நமது சங்கத்தின் பொருளாளர் அண்ணன் அவினாஷ் ரவி அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக அண்ணன் ராஜசுந்தர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம சார்ந்த அண்ணன் வெள்ளப்பாண்டி அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் மேடைக்கு வருவோம். நன்றி. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் உறுப்பினர்களாக அடுத்தபடியாக உறுப்பினர் அண்ணன் மாயகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களை தாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னோட நேம் மாயகிருஷ்ணன். என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடார் வட்டம் ஒட்டப்பிடார்பட்டி கிராமம். நான் வசிக்கிற இருக்கிற வந்து இப்போ பல்லாவரம். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட ஓன் வண்டிங்கிறதுனால டிரைவர் போட்டு சமாளிக்க முடியும்னு நான் வரவும் இருப்பேன். ஓகே, நன்றி. அண்ணன் முகவை கேட்க அவர்கள் தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சங்கம் தலைவர் அவர்கள். அடுத்தபடியாக உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஹலோ, சென்னை வாழ் ஏழை விமானங்கள் ஓட்டுநர் சார்பாக அனைத்து சட்டா சொன்னாலும் என் உறவினர் அனைவருக்கும் காலை வணக்கம். அதுபோக இங்கே இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அண்ணன் கண்ணையா அவர்கள், முகவை கேகேஎன் அவர்கள், நயன் சிவகுமாரன் அவர்கள், ஓஎம்ஆர் சங்கத்தில் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை. நான் இப்போ இங்கே இருக்கிறது வந்து பட்டாச்சாரம் இருக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் உறுப்பினர் அவர்கள் அண்ணன் சேவாளன் அவர்கள் மேடைக்கு வருவோம். இன்று நமது அண்ணன் சேவலன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சிறு குழந்தையாக இன்று வலம் வந்த அண்ணன் ஜெயபாலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். பலத்த கரகோஷங்கள். நன்றி, நன்றி. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் உறுப்பினர் ராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ராமன். அண்ணன் திருச்சியிலிருந்து
நமது அண்ணன் ராமர் அவர்கள். அடுத்தபடியாக அண்ணன் பாஞ்சாலி ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாஞ்சாலி ராஜண்ணன் நம்ம சங்கத்துக்காக உழைப்பவர் தான். அடுத்தபடியாக தேவேந்திரன் ராமநாதபுரம். அடுத்தபடியாக அனைத்து சவாரிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்மை ஓட்டாமல் வந்து கொண்டிருக்கும் நமது சுபாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பண்ணையானவர்கள். இங்க 8116 யாரோட வண்டி? அடுத்தபடியாக கிரகம்பாக்கத்தை சேர்ந்த சிவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க, அவர் அருமையா பேசுவார் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறேன். ஆகவே அவர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். அடுத்தபடியாக அன்பு ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு அண்ணன் ஓஎம்ஆர் சங்கத்தில் இருந்து வந்த ரஞ்சித் குமார் தலைவர் அவர்களை அடையாளத்தை வழங்குமாறு கேட்கிறேன். கரகோஷங்களை எழுப்புங்கள் ஐயா. அடுத்தபடியாக பிரவீன் அவர்கள் ராமநாதபுரம். பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வித்தியாசமா இருக்க சைன். அடுத்தபடியாக விக்ரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவினாசினா எல்லாத்தையும் போட்டு அப்படியா ஓஎம்ஆரை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் உறுப்பினர் மற்றும் தலைவராக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். மற்றொருவர் சௌந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடையாள அட்டை வழங்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது சங்கத்தின் உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள். சங்கத்தின் மாண்பை கிடைக்காத அளவிற்கு மேல் பகுதியை மட்டும் கெடுத்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பாலமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாலமுருகன்
அடுத்தபடியாக நமது சங்கத்தின் தலைவர் திரு ரவி அவர்கள் அனைவருக்கும் அடையாளத்தை வழங்குவார். தளபதி ராஜா அவர்கள் மேடைக்கு வருவோம். அடுத்தபடியாக அண்ணன் வரதராஜன் அவர்கள் நமது மூத்த உறுப்பினர் அண்ணன் வரதராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எப்படி போங்க அடுத்தபடியாக எம் சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சென்னை தியாகி மாணவர்கள் குறிப்பிட்ட பயணிகள் அனைத்து தோழர்களுக்கும் என் சொந்த அனைவர்களுக்கும் என் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இடம் முதல்வரும் பேசுகிறேன். தவறாக இருந்தால் விடுத்திக் கொள்வோம். வந்திருக்கும் தலைவர் அனைவர்களுக்கும் என் சட்டத்தின் தலைவர் அனைவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் என் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் எந்த சங்கத்திலும் பயணித்திருக்கேன். ஆனால் இந்த தியாகி மாநில சங்கத்தில் பயணிக்க நான் ரொம்ப பெருமிதப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் சென்னை வெளியுலகம் நிறைய இடம் போயிருக்கேன். இந்த மாதிரி ஒற்றுமை நான் பார்த்தது கிடையாது. அதுவும் நம்ம ஜாதி சங்கத்திலேருந்து பல பேர் ஒற்றுமையை சேர்ந்து இப்படி நடத்துறது நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நான் ஜாதினா என்னன்னே தெரியாமல் இருந்தேன். ரொம்ப கோயம்புத்தூர் இருந்தேன். அதனால இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சங்கம் ஒரு டிரைவர் நம்ம ஜாதி சங்கம் வச்சுருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் பயணிக்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இது வெறும் சங்கம் மட்டும் இல்லை, நம்ம ஜாதியினுடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழியாக இருக்கணும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, அப்புறம் இது எப்படி வழிநடத்தோம்னா நம்ம ஒற்றுமை தான் கண்டிப்பாக மேலே கொண்டு போவோம். இன்னும் நிறைய பேர் வரல. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து வேறுபாடுனால நிறைய பேர் வராமல் இருக்கீங்க. இன்னைக்கு வந்திருக்கவங்க இன்னைக்கு சிறப்பாக நடந்தது போல மற்றவங்க எல்லாத்தையும் சொல்லி அதே போல அடுத்த தடவை வாங்க அப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்க. இன்னும் நிறைய நம்ம மக்களை தெரியாதவங்கள தெரிய வச்சு இன்னும் நம்மளுடைய கூட்டத்தை சேர்த்து கூட்டம் நம்புறதையும் தெரிந்து கொண்டு நம்ம வந்திருக்கும் தலைவர்களுக்கும் இன்னும் நடந்து வராமல் இருப்பவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிந்து கொண்டு என்னுடைய வாய்ப்பை நன்றி வணக்கம். அடுத்தபடியாக நமது அண்ணன் அரவிந்த் அவர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த RS மங்கலம் ஒன்றியத்தை சேர்ந்த அரவிந்த் குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக துறையூர் மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமக்காக வெகு தொலைவில் இருந்து சங்கத்தின் கூட்ட கலந்தாய்வு கூட்டத்திற்காக வழங்கி தந்திருக்கும் அண்ணன் மணி அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியான நிகழ்வு நன்றி நன்றி. அடுத்தபடியாக நமது சங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதற்கான வரவேற்புக்கு அண்ணன் கண்ணையா கௌரவ தலைவர் கண்ணையா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அன்புராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
அடுத்தபடியாக வரவேற்பு கேடயம் இங்கே கொடுக்கப்படுகிறது. திரு கிரகம்பாக்கம் ராமர் அவர்களை கேடயம் கொடுக்க அழைக்கிறோம். நினைவு பரிசாக முதலமான தலைவர்களுக்கு நினைவு பரிசாக கேடயம் வழங்கப்படுகிறது. பலத்த கரகோஷங்களை எழுப்புங்கள் ஐயா. அடுத்தபடியாக தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சங்கம் சங்கத்தின் தலைவர் முகவை அண்ணன் கே அவர்களை அழைத்து பொன்னாடை கொடுக்க ஜெயராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஜெயபால் லாரன்ஸ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக கேடயம் வழங்க நமது தலைவர் ரவி அவர்களை மேடை கலைக்கிறேன். நினைவு பரிசாக கேடயம் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் லயன் சிவகுமார் அவர்கள் நம்மளுக்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பொன்னாடை போட்டு பால்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பலத்த கரகோஷங்களை எழுப்புங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நாம் அடுத்த சங்கமாக பெரிய அளவில் உயர்வதற்கு இவை அனைத்தும் உதவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பலத்த கரகோஷங்கள். அடுத்தபடியாக கேடயம் வழங்க அண்ணன் மாய கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக ஓஎம்ஆர் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுநர் நல சங்கம் ஓஎம்ஆர் பகுதியைச் சேர்ந்த அண்ணன் ரஞ்சித் அவர்களை அழைக்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்த பாலமுருகன் திருப்பத்தூர் மணி அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக கேடயம் வழங்க அடுத்தபடியாக கேடயம் வழங்க ராமநாதபுரத்தை சேர்ந்த சுபாஷ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக ஓய்வாரை சேர்ந்த சௌந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக பொன்னாடை போர்த்த தலைவர் அவர்களை அழைக்கிறேன். நமது அண்ணன் சௌந்தரராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது.
இந்த துவக்க விழாவிற்கான நினைவு பரிசு நினைவு கேடயத்தை நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள் பெற்றுக்கொள்வார். அதனை வழங்குவோர் அண்ணன் முகவை கேட்க அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக சங்கத்தின் தலைமை நிர்வாகிகள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அழைக்கப்படுகிறார்கள். முதலாவதாக நம் சங்கத்திற்காக, இந்த சங்கத்தின் பதிவிற்காக, நமது சங்கத்திற்காக ஓடோடி உழைத்து அனைத்தையும் தியாகம் செய்து நமக்காக இங்கே உழைத்த, இந்த சங்கத்தினை பதிவு செய்த, இந்த சங்கத்தினை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது அண்ணன் திரு ரவி அவர்களுக்கு நெல்லை பாலமுருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். அடுத்தபடியாக நமது செயல் வீரர், செயலாளர், அனைத்தையும் இந்த சங்கத்தின் வழியாக கட்டி காத்த செயல் வீரர், செயலாளர் அவர்கள் மகாதேவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். புனரை ஓட்டுவதற்காக நமது விக்ரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நமது சங்கத்தின் ஒட்டுமொத்த கருத்துக்களாக நமது சங்கத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கும் மிகப்பெரிய சங்கத்தின் மூத்த அண்ணன் உறுப்பினர், சங்கத்தின் துணை தலைவர் அவர்கள் வேல்முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பார்த்த கரவாசங்கள் அனுப்புங்கள். ஏனென்றால் பல சவாரிகளை அனைத்தையும் தியாகம் செய்து வந்திருக்கிறார் நமக்காக. அவர்களுக்கு பிரவீன் அவர்களை பொன்னாடை போர்த்த மேடைக்கு அழைக்கிறேன். ராமநாதபுரத்தை சேர்ந்த பிரவீன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் பொறுப்பு மற்றும் பொருளாளர் பதவியில் இருக்கும் அண்ணன் அவினாஷ் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர் நமக்கான மொத்த கணக்கு வழக்குகளையும் இந்த சங்கத்தின் மொத்த பொறுப்புகளையும் கையில் எடுத்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அவரை மேடைக்கு அழைக்கிறேன். ஓட்டுநர் நல சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து எனது இரத்த உறவுகளுக்கு அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கத்தை பெருமமாக சொல்கிறேன். இரண்டாவது, இங்க மேடையில் தலைமை தாக்கி இருக்கிற மூத்த தலைவர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம சங்கம் தொடங்கி இதோட ஒரு வாரம் முடிஞ்சு 2வது வாரம் தொடங்கியிருக்கு. நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதை பின்னாடி வரிசையாக சொல்லுவோம். சரி, என்னை தேர்ந்தெடுத்ததற்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிட்டேன். ஏன்னா 2வது நம்ம சங்கத்தில் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தோம், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுத்தோம். அதில் இணைய செய்தி தொடர்பான தேர்ந்தெடுத்த நம்ம உறுப்பினர்கள் 20 பேருக்குமே எனது நன்றிகள். 2வது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறோம் வந்திருக்கு, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கூட்டம். வருங்காலத்தில் யாருமே தவிர்க்காமல் நடக்கிற கலந்தாய்வு கூட்டத்தில் எல்லாருக்கும் கலந்துக்கோங்க. 2வது, உங்களுடைய கருத்துக்களை முன்னான நேரத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது சங்கத்தின் பொருளாளர் அண்ணன் ரவி அவர்களை மேடைக்கு அழைத்து, அவினாஷ் ரவி அவர்களை மேடைக்கு அழைத்து சங்கத்தின் முன்னெடுப்புகள் மற்றும் நிர்வாகத்தன்மை குறித்து
சங்கத்தின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துமாறு உங்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். காரகோஷங்களுடன் சென்னை மாநகர செயலாளர் சங்கத்தில் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு துவக்க வாய்ப்புகளை அறிவித்திருக்கும் சிறப்பு விருந்திற்கு காலை வணக்கம். நமது சங்கத்தில் இன்றைய பொறுப்பாளராக தேர்ந்தெடுத்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி. நடந்த நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி நம்ம துணைத் தலைவர்கள் அவர்கள் விரும்புவார். அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அயராது உழைத்து பாடுபட்டமைக்காக அவரின் குரல் நலம் பாதிக்கப்பட்டமையால் அண்ணன் திரு மகாதேவன் அவர்களை சென்னை வாழ் தியாகி இமானுவேல் சேகனார் ஓட்டுநர் குறிப்பில் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கம். மற்றும் நம் அழைப்பை ஏற்று வந்த அண்ணன் முகவே அண்ணன், லயன் சிவகுமார் அண்ணன், கண்ணையண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருவது என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம பதவியில் இருந்தாலும் வயசுக்கு மூத்தவருக்கு மரியாதை கொடுப்பது நம்மளுடைய பழக்கம். கண்ணையானவன் தான் நீங்களாம் முதல்ல சொல்லணும், அப்புறம் தான் எங்கள் பேரெல்லாம் சொல்லணும். அவர் தான் மூத்தவர். எப்போ பார்த்தாலும் முகவெளியை லயன் சொல்லுவாங்க, அப்போ அவர்கிட்ட முடிச்சு போயிடணும். ரெண்டாவது தேசிய கட்சியுடைய ஆளுங்க அவர். நாங்களாம் இங்கே லோக்கல். இப்போவே அவரை முதல்ல முன்மொழிங்க, அப்புறம் எங்களை சொல்லுங்க. எந்த தேசியத்தில் இருந்தாலும் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை யாரு போன் பண்ணாலும் உடனே அளவு யாரு நான் முகவே கேட்க சார், என்ன சார் அப்படி பிடிச்சி அப்படி பண்றீங்க வரவா இது குரல். இதுதான் முதல்ல நிற்கிற வழியே. கண்ணையா முதல்ல கண்ணையா வருவேன், எல்லாத்துக்கும் ஒரு அண்ணன் சமுதாயத்தில் கொடுக்க மாட்டான். ஆனாலும் முதல்ல நிற்கிறாரு அண்ணன் முகவே. அடுத்ததாக நம்ம சங்கத்தினுடைய செயலாளர் மகாதேவன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். உறுப்பினர்களுக்கும் மற்றும் அனைத்து இமானுவேல் சேலம் ஓட்டுநர் நலச்சங்கம் உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் நம் அழைப்பை ஏற்று வந்துள்ள தமிழ்நாடு அனைத்து வேளாண் முன்னேற்ற சங்கம் மாநில தலைவர் கேகே அவர்களை மற்றும் தேவேந்திர உறவினர் பொதுநலச் சங்கம் செயலாளர் சிவகுமார் அவர்களை மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய செயலாளர் கண்ணையா அவர்களையும் ஓஎம்ஆர் சங்க தலைவர் ரஞ்சித் அண்ணன் அவர்களையும் வரவேற்று ஆரம்பிக்கிறேன். பேசுறதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கோம். படவரப்பா இருக்கு, கூடவோ குறைவோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிரைவராக ஒரு 10 பேர் தெரியும், இவங்க நம்மளால சொல்லிட்டு தெரியும். அப்புறம் எங்களுக்குள்ள ஒன்று தோணுச்சு, சரி நம்ம 10 பேராக இருக்கோம், ஒன்றா இணைஞ்சு ஒரு இது மாதிரி கூட்டு மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேராக அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் 10 பேரை வச்சு ஒவ்வொருத்தரும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம சரி அப்புறம் பார்த்தோம், நமக்குள்ளே வருமானத்தையும் பெருக்கிக்கலாம், ப்ளஸ் நமக்குன்னு ஒரு சங்கமாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 70 பேர் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. ஒரு 10 பேர்னால வெளியூர்ல
சிறப்பாக இருக்குன்னு நம்புகிறோம். அப்படி ஏதாவது நிறைவு இருந்துச்சுன்னா உறுப்பினர்கள் யார் எப்போ என்னன்னாலும் நாங்கள் பண்ணுறது தவறு, நாங்கள் சரியாக இருக்குன்னு நினைச்சு தான் பண்ணுறோம். உங்களுக்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எப்போ யாராவது எதனாலும் சுட்டி காமிச்சு சொல்லலாம். ஆனால் எங்கன்னா இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எல்லாருக்குமே அந்த உரிமை கொடுக்கப்படும். இல்லை நாங்கள் செயலாளர் நாங்கள் தலைவர் போகிறோம், நாங்கள் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு யாரும் எப்போதுமே சொல்கிறது இல்லை. எப்போதுமே உறுப்பினருக்கு அந்த இதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். எதவுமே கேட்டு ஆலோசிச்சு எல்லாரும் எல்லா டைமும் கேட்க முடியாததுனால ஒரு 10 பேருக்கு ஒரு பொருட்கள் இருக்கலாம், நாங்கள் 10 பேரும் முடிவெடுத்து குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் எதனாலும் பண்ணுறோம். அந்த மாதிரி போக போக இன்னும் சிறப்பாக பண்ணி நம்ம சங்கத்தை மேம்பண்ணி இன்னும் நபர்களை இணைச்சு நாங்கள் சென்னையில் இன்னும் நிறைய பேருக்கு சென்னையை தாண்டி நம்ம தமிழ்நாடுக்குள்ள இப்படி ஒரு ஓட்டுநர் சங்கம் இருக்குது சென்னையில், இப்படி நல்ல நம்ம ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம மேலும் வளரணும்னு நம்புகிறேன். அந்த அளவுக்கு கண்டிப்பாக பண்ணுவோங்க. நன்றி. அவங்களுக்கு பெரியவர்களுக்கு நான் இப்போ வந்து நீங்கள் சமுதாயம் சார்ந்த உங்களுக்கு எந்த ஒரு நிகழ்வுக்கும் நாங்கள் சார்ந்து போடணும் உங்களோட தொழில்நுட்பம் என்பதை இந்த சங்கத்தின் அற்புதத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இப்போ நாங்கள் நாங்கள் எல்லாமே ஓடணுங்கள் தான் நமக்கு ஏதாவது பிரச்சனையோ அது ஏதாவது விபத்துமாவோ நாங்கள் உங்களுக்கு வந்து மேலும் வைக்கிறோம். ஸ்டேஷன் வாயிலாக போராட இருந்தால் நீங்கள் முன்னின்று கொஞ்சம் அதை எடுத்து கூட துணைநிற்கணும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பேசும்போது இடைவெளி விட்டு பேசுங்க. கண்டினியூவாக ஒரு பாடல் வரி மாதிரி பேசுங்க. நிறுத்தி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இவ்வாறு பேசி போட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. எந்த பிரச்சனை வந்தாலும் திருசூல பகுதியில் முன்னணிக்கிறவர்கள் அந்த கண்ணையா. இன்னைக்கு பொதுநல சங்கம்னு ஆரம்பிச்சு டெல்லி வரைக்கும் போய் போராடிட்டு வந்திருக்காரு லைன் சிவகுமார். ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரிய வைக்கணும், அதுதான் முக்கியம். உங்களுடைய குறை என்னன்னா எல்லாரும் எல்லா நம்பரும் இருக்கும், நிச்சயமாக லைன் சிவகுமார் நம்பர் எல்லாருமே இருக்கும். அவர் நிச்சயமாக யாரும் பாகுபாடு பார்க்க மாட்டார், அதனால் எல்லாருக்கும் நல்லது செய்வார். நான் வந்து சட்டத்தின் பிரகாரம் கரெக்டாக வேலை செய்வேன், அதுதான் என் வேலை. போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், கமிஷனராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், இல்லை காவல்துறை அரசியல்வாதியாக கூட இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். என்னுடைய மக்களுக்கு நீதி வழங்கு, இல்லையா என்னுடைய போராட்டம் வேறு மாதிரி இருக்கும். மிரட்டல் தான் நம்மளுக்கு, நாம் வந்து மிரட்டல், இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக லைவ் சிவகுமார் கண்ணையா என் போன்றவங்களாம் நிச்சயமாக நல்லது செய்வாங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணா. பேசியிருக்கிறோம். சரியா? நான் வீடியோ ஒன்று மெதுவாக சாப்பிட்றேன், முதல்ல சாப்பிட்ட மாதிரி சாப்பிடு. மச்சான் மச்சான் இணைய மாட்டியா? ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் அப்படியா? பண்ணிக்கலாம். எந்த படத்துக்கு மறைக்குது, ஏதோ மறைக்குது. இல்லை செல்லு ஒழுங்காக உட்காரலன்னு நினைக்கிறேன். நடந்துட்டு இருக்கு. அக்கா ஒரு ஹாய் ஒரு பாய் சொல்லு.
க்ளோஸ் பண்ணு